அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதாவின் 67வது பிறந்தநாளை முன்னிட்டு 67 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. நெல்லை மண்டலத்திற்கு உட்பட்ட 50வது வார்டு சார்பில் மக்கள் முதல்வர் அம்மாவின் 67வது பிறந்தநாளை முன்னிட்டு 67 பால்குட ஊர்வலம் பழையப்பேட்டை பிள்ளையார் கோவில் முன்பாக துவங்கியது. இந்த பால்குட ஊர்வலத்தை நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் முத்துக்கருப்பன் எம்பி துவங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் ஜே பேரவை சுதா பரமசிவன், அவைத்தலைவர் பரணி சங்கரலிங்கம், பொருளாளர் தச்சை கணேசராஜா, 50வது வட்ட செயலாளர் கோவிந்தன், தலைமை கழக பேச்சாளர் தீப்பொறி ஆறுமுகம், அவைத்தலைவர் சங்கிலி முருகன், வேல்முருகன், வள்ளி, முனியாண்டி, கோமதி, பிச்சை, குருசாமி, செல்லத்துறை, ஆனைக்குட்டி பாலகிருஷ்ணன், மதுபாலன், கணேசன், ரவி, அண்ணாதுரை, கவுன்சிலர் தமிழ்ச்செல்வி, சுப்பிரமணியன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். என்னுடைய பேர் சுப்பிரமணியன். இந்த வார்டு கவுன்சிலர் தமிழ்ச்செல்வியோட கணவர். எங்கள் வட்ட செயலாளர் எஸ் கோவிந்தனுடைய ஏற்பாட்டின் பேரில் அம்மா, அதாவது மக்களின் முதல்வர் புரட்சி தலைவி, தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் அவர்கள் இப்போ வழக்கிலிருந்து விடுபெறவும் 67வது பிறந்தநாளை முன்னிட்டு இங்கு எங்கள் வட்ட கழகத்தின் 50வது வார்டு சார்பாக பால்குடம் எடுத்து திருநெல்வேலியில் உள்ள நெல்லையப்பர் கோயிலிருந்து அபிஷேகம் செய்ய இருக்கிறோம். அம்மா வழக்கிலிருந்து விடுபெறவும் மீண்டும் முதல்வராகவும் நாங்கள் இந்த பிரார்த்தனையை நிறைவேற்றுகிறோம். மாண்புமிகு இதய தெய்வம் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய 67வது பிறந்த நாளை முன்னிட்டு 50வது வட்டக்கழகத்தின் சார்பில் அதனுடைய வட்டச் செயலாளர் கோவிந்தன் மற்றும் பல பொறுப்பாளர்கள், இந்த மாமன்ற உறுப்பினர் உள்பட அனைவரும் பெண்களை எல்லாம் பால்குடம் எடுத்து நெல்லையப்பர் கோயில் வரை சென்று அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்து அம்மா அவர்கள் நீடூடி வாழவும், நோய் நொடியில்லாத வாழ்க்கையை அம்மாவுக்கு இறைவன் தரவும், அம்மா அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ்ந்து இந்த தமிழக மக்களுக்கும் தேசத்திற்கும் தொண்டாட்டுகின்ற அரிய வாய்ப்பினை தந்து மீண்டும் மக்கள் முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்கவும் இந்த பால்குடம் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்து, அம்மா அவர்கள் பல்லாண்டு பல நூறு ஆண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி
வணங்கி வாழ்த்துகிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.